பொங்கலை அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் படம் சின்னதாய் வரப்போ 17 வயசு. எனக்கு ஃபர்ஸ்ட் படமே ஹிட் 135 days போச்சு. அப்புறம் 4-5 படம் கமிட் ஆச்சு. நடிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருக்குது, கனவு மட்டும்தான் இருக்குது. டீச்சிங் எப்படி இருக்கும் ஸ்பாட்ல எல்லாம்? ரொம்ப ஹார்டாக இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டு அடிப்பார். அவருக்கு என்னன்னா ரொம்ப அக்கறை. மன்னவன பூக்குள்ள நடிக்க வேண்டியது, சேது படம். ஆமாம் ஆமாம், சேது படம் நான் பண்ண வேண்டியது. இல்லை பாலிடிக்ஸ்னால நான் அதை பண்ண முடியல. ஒரு பிளாக் மார்க் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லி. அதை வந்துட்டு யார் சொன்னாலும் தேவை சார் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு வாழ்க்கைங்கிறத வந்துட்டு நான் உடனே ஜெயிச்சு உடனே பெரிய கொடி சொன்னா பிறக்கிறது. சின்ன பையனாக இருக்கும்போது 3 வயசு பிறகு அப்பா அம்மா எனக்கு இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு இவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவமானங்கள், தோல்விகள். எனக்கு ஒரு சின்ன ஒரு புஷிங், ஒரு சப்போர்ட் கூட கிடையாது. கூட வந்தவங்களும் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்கானே தெரியல, எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் சினிமாவில் இருக்கிறோம். இன்னொரு படம், ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் எடுக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை. நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிச்சுட்டாங்க. நான் 3 வயசு பேரங்க கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு தான் எங்கள் பாட்டிகிட்ட விட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மா வெயிட் பண்ணவே இல்லை. ஒரு டைம் நான் ஹைதராபாத் போகும்போது எங்கள் அப்பா அம்மாவை எங்கே இருக்காங்க, எது இருக்காங்க தேடுவேன். அந்த அட்ரஸ் விஷயம்லாம் போய் தேடு, அங்கே யாருமே இல்லை, அங்கே இல்லை டைம் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பார்த்தா என்ன சார் கேட்பீங்க? என் பையன் எனக்கு விட்டு போனேன் அப்படின்னு. சினிமா சார் நல்லா ஞாபகம் இருக்கு. பாரு, நாங்களாம் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கிறோம். உனக்கு வந்துட்டு பாரு பாரு சொல்ல அருமையான சாங் வந்துருக்குது, நல்லா பண்ணு, நல்லா பேர் வாங்க. அந்த சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாங் நடிக்கும்போது கூட எடுக்கிற சீன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அந்த கமர்ஷியல் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற சீன். அந்த சீன் அது எதுக்காக எடுக்க சொன்னாங்க என்னன்னு எனக்கு அப்போ அந்த பாட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக. இப்போ பார்த்தா கூட என்னை யாராச்சும் சார் நல்லா முன்னெடுத்தீங்க சார் சார்லாம் போது தனியாக எங்கேயாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. எங்கேயாச்சும் அவருக்கு சீனில் வச்சுங்க கறி எடுத்தாந்து கொடுத்து ஒரு வீட்டில் சமைச்சு அந்த அப்போ இப்போதான் கேரவேன் இருக்குது. அப்போல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிரம்ம சார்லாம் மறக்க முடியாங்க. பிரம்ம சார்லாம் வந்துட்டு ஒரு பயங்கர ஜெம் நடிகர்களே ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு ஹெட்வெயிட். முக்கியமான ஒரு படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், உங்களோட ரொமான்டிக்கான ஒரு சாங் வந்து அப்படியே ப்ளே ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு என்னுடைய நைபர். இல்லை சார் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கிறீங்க, நான் ஒன் டே கேட்ச் அப்படின்னாரு. பட் நான் வந்துட்டு நிறையா குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட ஆக்டர் விக்னேஷ் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட படத்தோட போஸ்டர் ஒன்று ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் வந்தது. நம்ம விக்னேஷா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ரெட் ஃப்ளவர். ஸோ ரெட் ஃப்ளவருக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது? வாட் இஸ் தட் ரெட் ஃப்ளவர்? எனக்கு என்ன, நான் சினிமா வந்துட்டு ரொம்ப நேசிக்கிறவன். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஊரை விட்டு வந்து அதுக்கு காரணமே நான் சினிமாவில் பெரிய நடிகனாக வரணும் அப்படி தான் வந்தேன். சில காரணங்களால் நான் ஒரு 56 படம் நடித்தேன். தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த லாங்குவேஜில் நடித்தேன். இடையில வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆன உடனே நான் பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். என்ன பிஸ்னஸ்? ஹோட்டல் வச்சுருந்தேன், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம். அப்புறம் வந்துட்டு லேசர் கட்டிங், பெண்டிங் இண்டஸ்ட்ரியலில் பண்ணதான். அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சினிமா விட்டு வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் நான் பிஸ்னஸில் போயிருந்தால் கூட என்னைய ஞாபகங்கள் கிடையாது, எல்லாமே சினிமா சுற்றிட்டே இருந்தான். சினிமாவில் வரணும், சினிமாவில் ஜெயிக்கணும், நம்ம அதுக்கு தானே மெட்ராஸ் வந்தோம் அப்படின்ட்டு. சரி, சுச்சுவேஷன், நம்ம பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க பேசாகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சரியான இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வந்துட்டு நான் சினிமா விட்டு விலகி இருந்தேன். பொறுப்பான அப்பாவா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு யோசனை வேணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு. ஒரு இன்கம் சோர்ஸ் கரெக்டாக வேணும், நமக்கு ரெகுலராக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சினிமா விட்டு விலகி இருந்தேன். பட் நமக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமாவில் வரணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கும். சரி, நம்ம வந்துட்டு நான் எதை பண்ணாலும் நான் பேசிக்காக நான் அத்லெட்டிக் பிளேயர். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப அத்லெட்டிக் பிளேயர். ஏதோ ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணுவேன். ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டையுமே நான் வந்துட்டு ஈக்குவலாக தான் பார்ப்பேன். நம்ம சினிமாவில் ஒரு இடத்துக்கு பிடிக்கணும், நமக்கு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படி சில காயங்கள் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் வந்தது மன்னவன பூக்குள்ள நடிக்க வேண்டியது, சேது படம். ஆமாம் ஆமாம், சேது படம் நான் பண்ண வேண்டியது. இதெல்லாம் மிஸ் ஆன உடனே எனக்கு சரி நம்ம
ஏன்னா பாலு மகேந்திரா சார் வந்துட்டு என்னை ட்ரெயின் அப் பண்ணார் ரொம்ப ஒரு 6 மாதம் வனவன போக்குக்கு முன்னாடி ட்ரெயின் அப் பண்ணி நீ நல்லா வருவா அப்படின்ட்டு ரொம்ப என்னை ஹோப்பாக இருந்து என்னை எல்லாம் பண்ணார். பட் நடிகை அர்ச்சனா அவங்க வந்துட்டு அவங்க அந்த படத்தில் வனவன போக்கில் ரெண்டாவது ஹீரோவாக பண்ணாங்க. அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஹீரோ போட சொன்னதுனால சில பாலிடிக்ஸ்னால நான் அந்த படம் பண்ண முடியல. சேது படம் அப்படி தான் நமக்கு வந்துட்டு பாலா நீங்களும் ரூம்மேட் இல்லை சார்? டைரக்டர் பாலா சார் என்னுடைய வீட்டில் 3 வருஷம் இருந்தாப்புல. சரி நம்ம சேது படம் நமக்கு இல்லை அப்படின்னு இந்த படங்கள் எனக்கு நம்ம கை கிடச்சது மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி நம்ம அது மேலே சின்ன தாய், ராமன் கிழக்கு மேலே, பசுமன், செல்லக்கண்ணு, ஆச்சாரியா, சூரி இது மாதிரி படங்கள் நல்ல படங்கள் பண்ணால் கூட நம்ம சினிமாவில் நமக்கு கூட ஒரு இடம் வேணும் நம்ம அப்படின்ட்டு பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அந்தோடைய வெளிப்பாடு தான் அந்த ரெட் ஃப்ளவர். சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து விக்னேஷ் வந்து பயங்கரமா ஒரு செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு டைம் வந்தது. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாசான ஒரு ஃபைட்ல வந்து உங்களோட ரொமான்டிக்கான ஒரு சாங் வந்து அப்படியே ப்ளே ஆகுது. அந்த டைம்ல நீங்க தியேட்டர்ல போய் விசிட் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணீங்களா? உண்மையிலுமே எனக்கு வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. லியோவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. ஏன்னா வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு என்னுடைய நைபர். இப்போ இல்லை, இந்த வீட்டுக்கு இல்லை, பல முன்னாடி அங்கே இருந்தார். அப்போ வந்துட்டு பார்க்குறப்ப நான் விக்னேஷ் சார் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கிறீங்க, நான் ஒன் டே கேட்ச் அப்படின்னாரு. அவர் பார்த்தீங்கன்னா லியோவில் சாங் வச்சுருந்தாரு. சரி நம்ம வந்துட்டு லியோவில் வந்துட்டு நல்லா பரபரப்பாக இருக்குது. நிறையா அப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன்லாம் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. நிறையா பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. சரி நம்ம வந்துட்டு நம்ம இது கரெக்டான டைம் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஓகே, சோ அந்த கேட்வே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இப்படி தாட்டும் நம்ம ஆல்ரெடி இருந்தது, பட் ஆனா ஒரு கேட்வேவா இருந்தது. ஓ ஆமா, நமக்கு எப்பவுமே ஒரு சக்சஸ் ஒரு இருந்தா தான் நமக்கு ஒரு பூஸ்டிங் இருந்தா தான் நம்ம எனர்ஜெட்டிக்கா வேலை செய்யணும். கண்டிப்பா. புரியுங்களா? நம்ம தோண்டு போய் இருந்துச்சு, சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் தட்டி கொடுத்தே வரலாண்டா, நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. புரியுது. சோ தியேட்டர்ல அந்த டைம்ல வந்து நீங்க போய் பாத்தீங்களா? சோ இந்த எப்படி இருந்தது? இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன பழைய ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நம்ம எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு. சூப்பர். ஸோ பட் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் விக்னேஷ் அவர்கள் தரப்பில் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் வெரி பிளஸ்டு இன் சாங்ஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனசில் வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நினச்சி போட்டோன்னா ஹிட் லிஸ்ட்டில் உங்களுடைய பாட்டு ஒரு 3 கண்டிப்பாக வந்து மினிமம் 3 வந்து நிற்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கிழக்கு மேலையில் ஆத்தங்கர மரமே, அதே மாதிரி பசும்பொன்னில் தாமரை பூவுக்கும், அதே மாதிரி ராமன் அப்துல்லால என் வீட்டு ஜன்னல், இப்படி ஆமா இப்படி வந்து பாட்டு இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தருக்கு வந்து லைஃப் லாங் நினச்சி பார்க்குற மாதிரி செட் ஆகுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப பிளஸ்ட் இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்துட்டு அது சாங்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு நிறையா அல்லக்கி தான் நான் ஃபீல் பண்ணிருப்பேன், நிறையா தோல்விகள் தான் சந்திச்சிருக்கிறேன். நான் என்னுடைய அவ்வளோ மன கஷ்டங்கள் ஏன்னா கடவுள் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவார், ரொம்ப ஆறுதலுக்காக அதை பண்ணியிருக்காப்புல. நான்லாம் வந்துட்டு எனக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது 3 வயசு பிறகு அப்பா அம்மா எனக்கு இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு போராட்டங்கள் அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவமானங்கள், தோல்விகள். எனக்கு ஒரு சின்ன ஒரு புஷ்ஷிங், ஒரு சப்போர்ட் கூட கிடையாது. எல்லாமே நானே இண்டிவிஜுவலாக தான் நானே வரணும், நானே வந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு நான் வந்து கடவுள் ரொம்ப வேண்டுவேன், கடவுள் ரொம்ப ப்ரே பண்ணுவேன், கடவுள் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு. சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் எனக்கு வந்துட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஏன்னா இது ஒரு நல்ல சாங்ஸில் சோகமாக சொல்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. அந்த ஒரு சப்போர்ட்டில் இருந்துச்சு, அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்காடி ஓகே நம்மளும் இருக்கிறோம், நம்ம ரேஸில் இருக்கிறோம், ஓடுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக சப்போர்ட்டாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்து எல்லாமே இப்போ என் கூட வந்தவங்களும் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க, எங்கே இருக்கானே தெரியல, எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் சினிமாவில் இருக்கிறோம், இன்னொரு படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் எடுக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கிற சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி படங்கள் என்னுடைய நான் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவன், ரொம்ப விடாமுயற்சி பண்ணுவேன். நம்ம கீழே விழுந்துட்டா நம்மளை யாரும் தூக்கி விட மாட்டாங்க, நம்மள தான் எந்திரிச்சு ஓடணும். ஆனால் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. நம்ம ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு யாராவது வருவாங்க, இந்த சினிமா உலகத்தில் வந்துட்டு நம்மளை கனெக்ட் பண்ணும், அதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக போயிட்டு இருக்கணும். அதுக்கான சப்போர்ட்ல தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அமைஞ்சதா பார்க்குறீங்க. நிறைய நீங்களே வந்து சொன்னீங்க நிறைய தோல்விகள் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மெயினான காரணமா நீங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இப்போ நம்ம வந்துட்டு
மற்ற ஹீரோக்கள்லாம் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம், அவர் அப்பாவோ அம்மாவோ ஒரு மேனேஜர்ஸோ சரியாக அமைஞ்சிருப்பேன். நான் சினிமாவில் 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்துட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் சின்னதாய் வரப்போ 17 வயசு. 17 ஓகே. ஆமாம், 17 வயசில் வந்துட்டதுனால எனக்கு ஃபஸ்ட்டு படமே ஹிட்டு. 135 days போச்சு. அப்புறம் 4-5 படம் கமிட் ஆச்சு. அந்த 4-5 படங்கள்லாம் வந்துட்டு எந்த நல்ல டைம் இல்ல உங்களுக்கு, டக்கு டக்குன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? அது நல்ல படமா, நல்ல டைரக்டரா, நல்ல கம்பெனியா, ஓகே. நல்ல கதையா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது இல்லை. சரி பணத்தை கொடுக்குறாங்க வாங்கி போட்டு அப்படி பண்ணிட்டோம். அது பிளண்டர் மிஸ்டேக் நான் பண்ணேன். அந்த மிஸ்டேக்குனால தான் நான் வந்துட்டு நான் எனக்கு அந்த வழி, அந்த மிஸ் பண்ண இது வந்துட்டு எனக்கே ரொம்ப நானே இன்சல்ட்டாக, நானே ரொம்ப நானே கேவலமாக கிடச்சி சார் மிஸ் பண்ணிட்டோமே, இந்த சினிமாவில் பெருசாக வரணும் அப்படின்னு இன்னும் எனக்கு வேகம் வந்துச்சு. அது அந்த 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 மிஸ் பண்ண நான் தோற்று போனது, மற்ற என்னை அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அது வேறு விஷயம். நானே தோற்றுட்டு நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு டெய்லி ரொம்ப நான் அப்செட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு பெரிய ஹீரோ யாரும் இல்லை. விஜய் சார் அப்கமிங், அஜித் சார் அப்கமிங், இவங்களாம் சூர்யா சார் அப்போல்லாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தாங்க விஜய் சேதுபதி, இவங்களாம் அப்புறம் வந்து வரலாம். சரி இவங்களாம் வந்துட்டாங்களே, நம்ம வரலையே அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப அது பயங்கரமாக டெய்லி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல்ஸுக்காக கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்களா? அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துக்குன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம் சார்? இப்போ இதில் என்னென்னா எனக்கு வந்துட்டு நான் இப்போ 2-3 படம் பண்ணேன். இப்போ சந்தர்ப்பியோட நான் வந்து கேட் பண்ணேன். பட் நான் ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணீங்க. செலக்டிவாக நல்ல டைரக்டர் வாசு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் தான் ஹீரோ பண்ணணும், மறுபடியும் இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு இந்த 30 வருஷம் நான் வந்துட்டு இந்த படம் இப்போ மறுபடியும் ஹீரோ வர முடியும், கான்ஃபிடண்ட்டாக என்னால் வர முடியும் அப்படின்ட்டு என் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது சரி, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த அப்புறம் ஆக்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே நான் பண்ணிட்டு இதுக்கிடையில் பிஸ்னஸையும் பண்ணிட்டு ஃபேமிலியும் கரெக்டாக வந்துட்டு எனக்கு எல்லாமே ஃபேமிலி நல்லா அழகாக அமைஞ்சிருச்சு. ஓகே. ஒய்ஃபு, பசங்க, குடும்பம். ஆமாம், எங்கேயும் வந்து அவங்கள பற்றி பெருசாக நீங்கள் எங்கேயும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது அவங்க விரும்புறதெல்லாம் வேண்டாம், அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ். சில ஸ்மைலோட சொன்னீங்க, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு. பையன் பொண்ணு எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஃபேக்ட்ரி, நல்ல இன்கம், நல்ல சொந்த வீடு, இது வசதி நல்லா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு யாருக்கும் சினிமா ஆசை அந்த மாதிரி இல்லையா பசங்களுக்கு? என் பையனுக்குலாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் பையன் சொன்னேன், நீ படித்து முடிச்சுட்டு நீ போய் ஃபேக்ட்ரி போய் பார்த்துக்கோ, ஃபேக்ட்ரி பார்த்து ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு நீ ஒரு சேர்மேனாக நீ ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீ சினிமாவுக்கு வா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பெரிய பணக்கார ஆர்டிஸ்ட், டைரக்டர் பசங்க ஒரு நடிகனா அவன் மேலே முத்திரை ஊற்றிட்டோம் வச்சுங்க, அவன் பிஸ்னஸ் போக முடியாது. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு நடிகனா வந்துட்டு நடிகலாம் தோத்துட்டோம் வச்சுக்க, பிஸ்னஸ் போய் கூலாக போய் அவன் அடாப்ட் ஆகிக்குவான். கைடன்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்க. அதனால பொண்ணுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், இப்போ பொண்ணுக்குலாம் கிடையாது. பொண்ணு வந்து அதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு நான் படிச்சுட்டு இருக்கேன். சார், உங்களுடைய படங்கள் பற்றி சில நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த டைமில் தான் அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து யாராவது இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இரு மாதிரி. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சின்னத்தாய் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ எப்படி இருந்தது 17 வயசில் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராவில் முதல் டைம் வந்து நிற்கிறப்ப எப்படி இருந்தது? எங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஒன்றுமே தெரியாது. நடிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு, கனவு மட்டும்தான் இருந்துச்சு. நடிக்கணுங்கிறதா இருந்துச்சு. பட் அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இப்போ நீ வந்து அந்த டேலண்ட் ஒவ்வொருத்தர் வந்து இப்போ இளையராஜா சார்லாம் பிறவி கலைஞனாக இருப்பாங்க, வடிவேல் சார்லாம் நல்லா கமல் சார்லாம் பெரிய பிறவி கலைஞர், இவங்களாம் பர்த்தாவே ஒரு நல்ல டேலண்ட் ஆகணும். பட் இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி எப்படின்னா ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை வந்துட்டு ஆர்வத்தில் வளர்த்துக்குவாங்க, தன்னை வளர்த்துக்குவாங்க. அதுக்காக தன்னை என்னென்ன பண்ணணுமோ ப்ராக்டிஸ் எடுத்துப்பாங்க. அப்போ சின்னத்தாய் படம் நடிக்கும்போது எனக்கு அந்த ஆர்வம் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சினிமா பற்றி நடிக்கிறது என்னமே தெரியாது. எப்படி திரும்பணும், என்ன செய்யணும், எப்படி பேசணும், டைலாக் பேசணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. அந்த படத்தில் எங்கள் கூட நடிக்கிறப்போல அதில் நிறைய பேர், கவுண்டமணி சார், செந்தில் சார், மினிச்சர் குதி சார், ராதாரவி சார், நெப்போலியன் சார், இது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலாம் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக நடிக்கணும், பெருசாக பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. சும்மா சொல்லிக் கொடுக்குறத நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வில்லேஜில் இருந்து வந்ததுனால அது வில்லேஜ் லைஃபுங்கிறதுனால அது ஈஸியாக வந்துருச்சு. அது எல்லாருமே சொன்னாங்க வில்லேஜில் நல்லா பண்ணியிருந்தாங்க, படம் சாங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கேரக்டராகவே இருந்தேன், பொன்ராஜுங்கிற கேரக்டராகவே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் படம் நல்லா போச்சு. 135 days போச்சு, நல்லா போச்சு. கிழக்கு சீமையில்
கிழச்சிமையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே பெரிய ஸ்டார் காஸ்ட்டு அந்த படத்தில் தான் கிழச்சிமைக்கு அப்புறம் தான் அவர் நடிப்பு பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. பாரதி ராஜா பாரதி ராஜா ஆமாம், அவர் கொஞ்சம் மோல்டு பண்ணி விட்டாரு. சொல்லிக் கொடுப்பாரா சார் இந்த நல்லா மாதிரி சொல்லி இவ்வளோ விஷயங்கள்? கண்டிப்பாக ஓகே. நல்லா சொல்லி எப்படி எப்படி டீச்சிங் எப்படி இருக்கும் ஸ்பாட்ல எல்லாம்? ரொம்ப ஹார்டாக இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டு அடிப்பாருன்னா அது அவருக்கு என்னன்னா ரொம்ப அக்கறை, ரொம்ப ஏடா அவர் கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தவர் இல்லையா, நீ அதை வந்து உனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு, அதை வந்து நீ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அதை இன்வால்மெண்ட் ஆகணும். நம்ம பையன் இருக்கிறான், நம்ம பையன் படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல, அவன் சரியாக பண்ணலன்னு வச்சுங்க, நமக்கு கோவம் வரும். அந்த கோவம் தான் அவருக்கு ஒரு அக்கறையான கோவம் தான், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான கோவம் தான் வருது. அது அருமையாக ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன் எனக்கு. அவரை வந்து என்ன மட்டும் கிடையாது, அவரோட நடிச்சவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ மறக்கவே முடியாது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவர் மேலே லவ் பண்ணுவாங்க. அது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் மேலே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு லைஃப் கொடுத்தவர் இல்லையா. எப்படி இருந்தது சார் அந்த டைம் ஆஃப் ஷூட்டிங் வந்து? அதாவது ஒரு பக்கம் விஜயகுமார் சார், ஒரு பக்கம் ராதிகா சரத்குமார், இன்னொரு பக்கம் நெப்போலியன், இன்னொரு பக்கம் வந்து இளஞ்சிட்டுகள்லாம் நீங்க, அவர் ஒரு பக்கம். ஸோ அந்த ஓவரால் அந்த போர்ஷன்ஸ் இது எல்லாமே எப்படி? பாண்டியன் சார்லாம் மிஸ் பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பேஸ் இருக்கு, அந்த பேஸ் வந்து என்ன தெரியுமா, நாங்கள் அங்கே போய் யாருமே நடிகருங்கிற ஒரு அந்த இது திங்கிங்கே இருக்காது. உசிலம்பட்டி பக்கத்தில் தானே எங்கேயோ ஷூட் பண்ணாங்க, வத்தலக்குண்டு உசிலம்பட்டி, கரெக்ட், அந்த ஏரியா சைடு தான். யாருக்குமே நடிகருங்கிற அது இருக்கிறது. இப்போ வந்துட்டு விஜயகுமார் சார்லாம் போது தனியாக எங்கேயாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். எங்கேயாச்சும் அவருக்கு சீனில்னு வச்சுங்க, கறி எடுத்தாந்து கொடுத்து ஒரு வீட்டில் சமைச்சு அந்த அப்போ இப்போதான் கேரவேன் இருக்குது, அப்போல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீடு மாதிரி கறி எடுத்து வந்திருக்கேன் அவரே சமைச்சு உணவு கொடுத்து எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருப்பாரு. அது மாதிரி நெப்போலியன் சார் ஊர்ந்து ஏதாச்சும் சாப்பாடு சமைச்சு கொண்டு வருவார். பாண்டியன் சார் 1000 மீன்லாம் சமைச்சு மதுரையிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அங்கே வந்துட்டு யாருமே நான் தான் ஹீரோ, நான் தான் பெரிய ஆள் அப்படி டேமேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாரதிராஜா அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாருமே சர்வ சாதாரணமாக ரொம்ப தனித்தானே வந்து சிம்பிளாக பண்ணிக்குவாங்க. எல்லா வேலையும் எல்லாம் செய்வாங்க. ஒரு பிக்னிக் போன மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு, அதாவது உங்களை ஷூட் பண்ணாங்கல்ல ஆத்தங்கர மரமே, ஷூட் பண்ணுறப்போ அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரெக்கார்டிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறத சொல்லி கொடுப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அது ஃபுல் சாங்கே ஒரு தடவை கேட்டிருப்பீங்கல்ல? நிறைய கேட்டேன். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இது என்னடா, இது என்ன பாட்டு? ஏன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாங்கில் வந்து நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டிருந்தோம், அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் வர்றாரு, அவர் வந்து பல மியூசிக் வந்து அடுத்த இதில் போகுது, அப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மியூசிக் பண்ணுறாரு, அப்போ இதில் இப்படி ஒரு பாட்டு. நாங்கள் ஒத்தலகுண்டில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அப்போல்லாம் வந்துட்டு கேசட் தான் வரும். ஆமாம், சுற்றுற கேசட். அதில் வந்துட்டு சாங் வந்துருக்குன்னு சொல்லி எல்லாம் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து டைரக்டர் போட்டு காமிச்சாரு. காமிச்சபோது எல்லாருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சார் யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருக்கா போட்டு வச்சிருந்தாரு, 2 டைம் 3 டைம் போட்டார். எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சார் அப்படின்னாரு. விஜயகுமார் சார் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்களாம் சினிமாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குறோம், உனக்கு வந்துட்டு பாரு சொல்ல அருமையான சாங் வந்துருக்குது, நல்லா பண்ணு, நல்லா பேர் வாங்க அப்படின்னு விஜயகுமார் சார் சொன்னார். அந்த சாங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாங் நடிக்கும் போது கூட எதுக்காக நடிக்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த சீனில் பார்த்து ரொம்ப ரொமான்டிக் இது அந்த முள்ளெடுக்கிற சீன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அந்த கமர்ஷியலான ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற சீன். அந்த சீன் அது எதுக்காக எடுக்க சொன்னாங்க என்னன்னு எனக்கு அப்போ அந்த பாட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. டைரக்டர் சொன்னார், செய்தார், அப்படிதான் பண்ணேன். அப்புறம் அது பார்த்து அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இப்போ பார்த்தா கூட என்னை யாராச்சும் சார் நல்லா முன்னெடுத்தீங்க சார் இப்போ உண்மைங்க. எப்பாச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் ஒரு பப்ளிக்கான ஃபங்க்ஷனில் போகும்போது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான படமாக வந்து நான் மக்கள் நிறைய பேர் பார்க்கறது பசும்பொன். ஸோ அதில் பிரபு அவர்களுக்கு ஒரு தம்பியாக ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பீங்க எப்போவுமே. அந்த படத்தோட இது ஏன்னா ஒரு பக்கம் சிவாஜி சார் இருந்தாரு, திரும்பி ராதிகா மேடம், சரண்யா அவங்க சின்ன பொண்ணு, அப்புறம் பிரபு சார். ஸோ அந்த அந்த கிழக்கு செம்மையில் பசுமன் அவங்க நடித்த அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இன்னும் எனக்கு தொடர்ந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் யாருமே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே அவர் இருக்க மாட்டோம். வடிவேல் சாரில் இன்னும் என் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் பண்ணிருப்போம். எல்லாருமே அந்த 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 சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு பாண்டியில் இருப்போம் நாங்கள்.
பசுமன் சிவாஜி சார்கிட்ட வந்துட்டு அவர் நடிக்க ஒரு சான்ஸ் அவரோட, ஏன்னா அவரோட கூட இருந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்போ 7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்ல மேக்கப்போட ரெடியா இருப்பாரு. உடம்பு சரியில்லை, அப்போல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லை. அவர் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவார், 12 மணி வரைக்கும். அவர் சீன் எடுத்துகிட்டு தான் மற்ற எங்கள் சீன்லாம் எடுப்பாங்க, அவர் அனுப்பிச்சிட்டு பண்ணுவாங்க. அப்போ கூட அந்த உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, கேமரா வந்துட்டா தான் அப்படி பிரிஸ்காயிருவார். அந்த ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் அந்த அது உண்மையாலுமே எனக்கு எல்லாம் அவர்லாம் ஒரு பயங்கர ரோல் மாடல். ஏன்னா நம்ம வந்து உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது கான்வர்சேஷன் நடந்திருக்கா? படத்தில் சீன் வச்சா படத்தில் ஷூட் பண்ணாங்க, ஆனால் படத்தில் வரல. ஓகே. பட் பர்சனலாக என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ்? இப்போ அட்வைஸ் பண்ணுவார், நல்லா பண்ணுவார். இப்போ எனக்கு ஒரு அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு பர்த்டே எனக்கு வந்துச்சு. பர்த்டே நடக்கிறப்ப பர்த்டே வந்துட்டுன்னா அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு மெட்ராஸ் வந்தது பர்த்டே இருந்துச்சு. சரி. அப்போ நான் வீட்டுக்கு போனேன். அப்போ நானும் பிரபு சார், சோழ சார்லாம் ஒன்றா சாப்பிட்டு எனக்கு ப்ரெஷிங் பண்ணார். அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒரு மெமரி. அன்னை இல்லத்தில் சாப்பாடா? ஆமாம். ஓகே. ஸோ எனக்கு பிரபு சார்லாம் மறக்க முடியாதுங்க. உண்மையில் பிரபு சார்லாம் வந்துட்டு ஒரு பயங்கர ஜம்முங்க. நடிகர்களே ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு ஹெட்வெயிட், ஒரு பந்தா, ஒரு சின்ன துளி கூட இல்லாத ஒரு மனிதருங்க. என்னெல்லாம் ரொம்ப பிரமிக்க வச்ச மனிதர். ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஆள்லாம் என்ன பந்தா பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவ்வளோ எந்த ஒரு பந்தா இல்லைங்க. அவ்வளோ ஒரு சிம்பிள் மேன், அவ்வளோ ஒரு லவ்வபிளி பர்சனுங்க. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பிரபு சாரோடைய ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை இல்லத்திலேருந்து வர சாப்பாடுக்கே வந்து எல்லாரும் அடிச்சுப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய கேரியரில் வரும் அப்படின்னு. பசும்பொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள 2 பேர் இருப்பாங்கன்றப்போ சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவங்க பொள்ளாச்சி பக்கம் ஷூட்டிங், நாங்கள் பொள்ளாச்சி தான் ஷூட்டிங். எனக்கு டைரக்டர் படம் எப்பவுமே தேனியில் தான் ஷூட்டிங் நடக்கு. ஆனால் இந்த படம் வந்துட்டு பொள்ளாச்சியில் இப்போ பிரபு சார் வந்து சிவாஜி சார்லாம் சொன்னாங்க கிளைமேட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பொள்ளாச்சி போகலான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாலாஜி சார் பொள்ளாச்சிக்கு வராரு நினைக்கிறேன். அப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரபு சாருக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்களுடைய தம்பி சிவாஜி சாருடைய தம்பி பசங்களுடைய மருமக வீடு, மாமனார் மொத்தமும் நிறையா இருக்காங்க அங்கே. சிவாஜி சார் ஃபேமிலி நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் வேட்டைக்காரமுதூர்லாம் கவுண்டர் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும். ஆமாம், அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு ஒரு நைட்டுக்கு அங்கே போய் சாப்பாடு போவோம். அது வந்துட்டு அது நிறைய அது சில கறிகளை மட்டனில் சொல்லக்கூடாது, வெளியே சொன்னால் அது அஃபென்ஸ் ஆகி அது மாதிரிலாம் அவர் பல வருஷம் கழிச்சு கேஸ் வந்துடும் உங்களுக்கு. நிறைய சாப்பிட்டேன், நிறைய சேனல். ஓகே. ஸோ அப்போ ஸ்பெஷல், அப்போ நாங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அந்த இடத்துலனா சாப்பாடு மட்டனை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி நெய் போட்டு மட்டன்லேயே கொழுப்பு அதில் நெய்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வேறு லெவல். அது சூப்பர். அதே மாதிரி இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் அப்துல்லா, ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு படமாக வந்து இருக்கும். ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒரு உங்களுடைய பேரிங் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் ஈஸ்வரிய ராவுக்குமான அந்த பேரிங் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த படத்தோடைய இது ஆக்சுவலாக அது நான் ஒன்று பூக்கள் நடிக்க வேண்டியது பாலுமந்திர சார் படத்தில். அது அவருக்கு ஒரு கில்ட்டி, அவருக்கு வந்துட்டு என்ன ஐயோ பையனை 6 மாதம் ரெடி பண்ணி நம்ம வந்துட்டு பண்ண போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் நான் உன்னை வச்சு ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் உடனே வந்துட்டு ராமன் அப்துல்லா பண்ணார். பண்ணும்போது அவர் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாரு கல்யாணம் பண்ணி. ஆமாம், ரொம்ப பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் என் ஒய்ஃபெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் என் மேலே அக்கறை எடுத்துட்டார். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த மனோன் பூக்கள் எனக்கு மிஸ் ஆன உடனே என் மேலே தனியாக ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணார். அதில் ஒரு கோவம், நான் ஒரு பொண்ணு நான் கடைசி வரைக்கும் சொல்லல நான் அப்படி லவ் பண்ணுறேன், நான் அப்படி சொல்லல. சரி சரி. உங்களுக்கு எங்கே நேரம் கிடைச்சது? எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சு. 17 வயசுல சினிமாவுக்கு வந்துட்டீங்க, வந்து தொடர்ந்து படங்கள் பேக் டு பேக் ஷெட்யூல் பிஸி. இதில் எந்த டைம்ல எப்படி வந்து நீங்கள் லவ் பண்ணீங்கன்றது அதான் புரியல எனக்கும். எல்லாருக்குமே அந்த டவுட் இருந்திருக்கும். இப்போ எங்களுக்கே கேட்குறப்ப இருக்குங்கிறப்ப பாலு மகேந்திரா சாருக்கு ஆப்வியஸ்லி அந்த டவுட் வந்திருக்கும்ல. இப்போ நம்ம வந்துட்டு தனியாக பேச்சுலர் தான், நம்ம ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு தனியாக இருக்க போகிறோம். அப்போ யாருமே கிடையாது, நம்ம கூட யாருமே இல்லை. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்துட்டு நம்ம ஈஸியாக நான் ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு லவ் ஸ்டோரிங்கிற இன்னொரு பெரிய இதாக இருக்குது. நான் எங்கே மெட்ராஸில் எங்கே வந்து வேலை செஞ்சேனோ அவங்க வீட்லேயே நான் கல்யாணம் பண்ணேன். ஆமாம், மெட்ராஸ் வந்துட்டு நான் சிவாஜி சார் தான் பார்க்க வந்தேன். சிவாஜி சார் பார்க்க முடியல, அதில் சிவாஜி சார் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வீடு. சரி. நான் அங்கே போய் பார்க்க முடியாதுன்னா அவங்க வீட்டில் வேலை கேட்டேன். அவங்க கடையில் வேலை கொடுத்தாங்க. அவங்க வேலை எடுத்து நான் அங்கேருந்து டெவலப் ஆகி அப்போ தான் சின்ன பொண்ணு, நானும் சின்ன பையன். அப்புறம் மால் கழித்து தான்
நான் என்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு நான் பழகிட்டு இருந்தேன். நான் அவங்ககிட்ட போய் பொண்ணு கேட்டோன்னே உடனே கொடுத்துட்டேன். என்னுடைய இதை பிடிச்சிருச்சு. அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வளர்ந்துட்டு வரான் அப்படின்ட்டு. பட் ஆனா காதல்ல பயங்கர கலாட்டா சேசிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, சாஃப்டா ஸ்மூத்தா வந்துருச்சு. கேரட்டாலாம் ஒன்றும் கிடையாது. கேரட்டாலாம் ஒன்றும் கிடையாது. வேற அப்செட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க தான் என் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க பயங்கர பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட ஃபேக்ட்ரி போயிட்டாங்க, வீட்டில் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அவங்க மதுரையில் தான் இருக்காங்க. ஓகே, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேக்ட்ரி அங்கே பார்த்துக்குவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் இன்னொரு படம் சார், எனக்கு ரொம்ப வந்து அடிக்கடி இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைப்பேன். சில நேரங்களில் தமிழ் சினிமாவுன்ட்டு இல்லை, சினிமாக்கெல்லாம் அண்டர் ரேட்டட் மூவிஸ்னு ஒரு சில கேட்டகரி படங்கள் வரும். அதில் வந்து அப்பு படத்தை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பிரசாந்தும் பண்ணீங்க. ஆக்சுவலாக வண்ண வண்ண பூக்கள் படம் வந்து நீங்க பண்ண வேண்டியது ரீப்ளேஸ் பண்ணி அவர் நடிச்சாரு. பட் டைம் விதி பாருங்களேன், பல வருஷம் கழிச்சு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட்டம். எனக்கு வந்துட்டு அப்போ வந்து பயங்கர பிஸியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு பாலச்சந்தர் சார் படத்தில் பண்ணணும் ஒரு ஆசை எனக்கு. பாலச்சந்தர் படத்தில் ஏன்னா நான் என்னுடைய கனவு, நான் சினிமா சான்ஸ் கேட்கும்போது பாரதி சார், பாலச்சந்தர் சார், பாலுமந்திர சார் இவங்களெல்லாம் போய் சான்ஸ் கேட்டிருக்கிறேன். அப்படி போய் கேட்டிருக்கும்போது நான் பாலச்சந்தர் சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு நான் போய் அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் சார் உங்கள் படத்தில் நடிக்கணும் சார் அப்படின்னா, நான்லாம் இப்போ சீரியல் பண்ணிட்டுருக்கிறேன், எங்கேயா படம் பண்ணுறேன் அப்படின்னு. நான் உங்கள் ஃபேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். யாருக்கு பிடிக்காமல் இருக்குது பாலச்சந்தர் சார், எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல. அது மைண்டில் வச்சுக்கிட்டு வந்து சரி இந்த கேரக்டருக்கு விக்னேஷ் கூட பாலச்சந்தர் சார் தான் சொல்லியிருக்காரு. அப்படி தான் அந்த படத்தில் அப்போ படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது. உங்களுக்கு பிரசாந்துக்கு ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருந்ததா அந்த வண்ண வண்ண பூக்கள் டைம் அதை பற்றின விஷயங்கள்லாம்? பட் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு இடத்த பிடிப்ப ஓவர்டேக் பண்ணுவேன். எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு பிளாக் மார்க் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, எனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லி. ஆமா, அது வந்துட்டு யாரு சொன்னாரு, தியாகராஜன் சார் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு இன்டர்வியூ கொடுத்து நான் பார்த்தேன். ஆமா, அந்த இன்டர்வியூ பார்த்தேன் நான். அது இல்லை கிடையாது, அது பாலாவுக்கு தெரியும். அர்ச்சனா மேடம் தான் அவங்க என்னை இப்போ போடக்கூடாது, என்ன போடக்கூடாது இல்லை, எனக்கு செகண்ட் ஹீரோ பண்ண பையனை வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவை போட சொன்னாங்க. அதனால 2 பேரும் புதுமுகம் தானே அப்படின்னு அவங்க டைரக்டருக்கு ஒரு சின்ன அவங்க ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அது எனக்கு தெரிய டைரக்டர் அது எங்களை பர்சனலாக பேசி சொல்லி நீ இப்போ இது அடுத்த படம் பண்ணலாம். இது நான் 2 பேரும் புதுமுகம் கிடையாது, ப்ரொடியூசர் வந்துட்டு வேற ஆர்டிஸ்ட்டை போட சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட். பிரசாந்த் அப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற பையாசி படம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி எப்படி போட்டார். டைரக்டருக்கு வந்து அந்த பையனை போகிறதுக்கு செகண்ட் ஹீரோவை அவனை போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவை போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் பலியாட ஆகிட்டேன். பட் அந்த இது இருக்குது எனக்கு, அதனால் ஒரு சேலஞ்சிங், ஒரு ஆரோக்கியமானது தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுவேன், நான் பெருசாக கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன். பட் இந்த விஷயம் உண்மை இல்லை, அதாவது நடிக்க தெரியாதுன்னு சொல்லி இது பண்ணாங்கிறத விஷயம் வந்து உண்மை. அது அவரு இப்போ இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அதை கிளாரிட்டியா நீங்க வந்து பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ டைம்ல அதை பத்தி நீங்க எதுவும் பேசிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் 2 படங்கள் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், வேலை அண்ட் சூரி. ஸோ அதில் வந்து ரொம்ப கடுமையான ஒரு மெனக்கடல் உழைப்பு எல்லாமே வந்து விக்னேஷ் தரப்பில் இருந்திருக்கும். ஸோ அந்த படம் வேலை படம் வந்துட்டு என்னன்னா, எனக்கு அது நான் காதலின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த கம்பெனிக்கு. அந்த காதலி படம் முடிஞ்ச உடனே வேலை படம் பண்ணேன். வேலை படம் வந்து பார்த்தீங்கன்னா அது சுரேஷ்னு டைரக்ட் பண்ணார். ஒரு சீஃப் மினிஸ்டரை கடத்திட்டு போய் பண்ணுறது, வேலை இல்லாமல் ஒரு பசங்க என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். சரியாக எனக்கு கொடுக்கல. ஆனால் சூரி படம் வந்துட்டு எனக்கு வியாபார ரீதியாக போச்சு, நல்லாவும் போச்சு, நல்ல படம். பட் அந்த படத்தை வந்துட்டு மக்களுடைய சேர்க்காதது மெயின் காரணம் அந்த படத்தோட டைரக்டர் தான். டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுனால வந்துட்டு ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அதனால் ப்ரொடியூசர் பப்ளிசிட்டியே பண்ண மாட்டேன்ட்டார். என்னுடைய படங்கள்லேயே வந்துட்டு ஒரே ஷோ போட்டு எல்லா ஏரியாவும் சோல்ட் அவுட் ஆனது இது வந்துட்டு சூரி படம். ஒரே ஷோ தான் போட்டோம் உட்லண்ட் ஸ்டேட்டில். எல்லாமே நைட்டு ஒரு 12 மணிக்கு போட்டால் நைட்டு 2-3 மணிக்கெல்லாம் எல்லா ஏரியாவும் விற்று போச்சு. அப்போல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை பார்த்துட்டு உடனே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து ப்ரொடியூசர் வந்துட்டு கொடுக்கவே மாட்டார், விளம்பரம் கொடுக்கவே மாட்டார். இந்த டைரக்டருக்கு இவருக்கு ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழ்நிலை கைதியாகவே மாறி இருக்கீங்கல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் படங்கள்ல அந்த இதுவாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய சண்டைகளில் நீங்கள் பலியாகிறது. பட் அதை தாண்டி ஒரு வில் பவர் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமாக வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கு. என்ன மாதிரி உங்களை வந்து கொண்டு வருவீங்க? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டைவர்ஷனுக்கு பண்ணுவீங்க? இப்போ என்ன சார், வாழ்க்கைங்கிறத வந்துட்டு நான் உடனே ஜெயிச்சுட்டு உடனே பெரிய கொடி சொன்னா பிறக்கிறது அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ராவலிங்.
அந்த ட்ராவலிங்கில் அப் அண்ட் டவுன், நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதான் நல்லாயிருக்கு. ஆனால் நீ ஜெயிக்கிறதுக்காக செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் சாருக்கு முன்னாடி ஜெயிச்சிடணும். ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு நம்ம செத்தா கூட பரவாயில்ல. அதான் அந்த எண்டு வந்து இருக்கணும். அந்த அந்த ட்ராவலிங் தான் லைஃப். அதனால் நான் வந்துட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் எதை வந்தாலும் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்குவேன். கம்பேக் படமாக உங்களுக்கு இருக்கும்னு ரொம்ப நம்பி பட் பர்ஃபார்ம் வைஸ் சரியாக போகாத படம்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? எனக்கு வந்துட்டு ஈசான்னு ஒரு படம். ஈசா படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த படம் கதை பேஸும் சரி, மேக்கிங் சரி, எல்லாமே நல்லா எடுத்தோம். அது ஏன்னா அதில் 3 வில்லன்கள், நாசர் சார், பிரகாஷ்ராஜ் சார், அப்புறம் ஒரு புதுமுகம் அதான் புக் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தேன். ப்ரொடியூசரும் நல்ல ப்ரொடியூசர், நல்லா இது. அந்த டைமில் வந்துட்டு அந்த டைரக்டர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல. என்ன பண்ணிட்டாப்புலன்னா, அந்த எனக்கு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் வில்லு படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு, விஜய் சார் படம். நீங்கள் வந்துட்டு என்எஸ்சி நீங்கள் எடுங்க சார்னு சொல்லி என்எஸ்சி எடுத்து அந்த லாஸ் சார். அதனால் இந்த படத்துக்கு வச்சுருந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு லாஸ் ஆனதுனால, என்எஸ்சி எடுத்து லாஸ் ஆனதுனால அவருக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு நாசர் சாருக்கு, பிரகாஷ் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து பெருசாக செலவு பண்ணி புக் பண்ண முடியல. அதனால் புதுமுகங்களை போட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த படத்தில் மட்டும் ஒரு கரெக்டான ஒரு வில்லன் பெரிய நாசர் சார், பிரகாஷ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரியான படம். நல்ல படம், நல்ல ஸ்கிரிப்ட், நல்லா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுடைய முதல் ஃபேன் பாய் மொமெண்ட்? அதாவது யார் வந்து உங்ககிட்ட வந்து எந்த படத்துக்கு பிறகு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினாங்கிற அந்த மொமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்குது. எனக்கு வந்துட்டு என்ன, ஒரு ஒரு எனக்கு ஒரு 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 லேடி, ஒரு ஃபேன்ஸ். அவங்க வந்துட்டு என்னென்னா, அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு மெமரி. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் எனக்கு லெட்டர்லாம் பார்ப்பேன், லெட்டர் தான் வரும். நான் வந்து லெட்டர் எனக்கு ரசிகர் மன்றத்துலேருந்து லெட்டர் எழுதுறதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பேன். சில முக்கியமான லெட்டர் எனக்கு கூட காட்டுவாங்க, செய்வாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப எழுதிச்சு, நீங்கள் வந்துட்டு எப்படி எங்கள் மாமா மாதிரியே இருக்கிறீங்க, எங்கள் மாமா உங்களை பார்த்தா அப்படியே இருக்குது, எங்கள் மாமா வந்துட்டு இறந்துட்டாரு, அதனால நான் உங்களை ஒரு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, போட்டு நான் இப்போ சொல்லி ரசிகர் மன்றத்தில் சொல்லி நான் அவங்கள வர சொல்லி பார்த்துட்டு டிஃபன் ஏதோ சாப்பிட்டெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லும்போது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. மாமா மாதிரி இருந்தனால உங்களை மாமாவா அவங்க பிளான் பண்ணியே வந்திருக்காங்க. ஏதோ சென்டிமெண்ட்டாக சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி ஏதோ வந்திருக்காங்க. சரி. அப்புறம் அவங்கள சொல்லி கரெக்ட் பண்ணி பேசி இது போலீஸ்லாம் சொல்லி அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. அது அவங்கள மறக்க முடியாது. ஓகே. சினிமாவில் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய அவமானமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அவமானங்களை சந்திக்காமல் யாரும் ஒரு சாதனையாலாம் வரக்கவே முடியாது. நான் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன். ரொம்ப 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 அது வந்துட்டு நமக்கு வேண்டியவங்க, நம்ம யார், நமக்கு இவங்க தான் நமக்கு வெல்விஷர், நமக்கு கார்டியன், நமக்கு நல்லது பண்ண போகிறவங்க அப்படின்னு நினச்சி இருந்த போல அவங்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த அவமானங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்குது. சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? அதான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயங்க. நான் வந்துட்டு இப்போ 30 வருஷம் சினிமாவில் இருக்கிறேன் அப்படிங்கிறதே வெற்றி தோல்வி. அப்புறம் இது இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணி இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ரொம்ப இதுங்க. நம்ம என்ன சினிமாவில் மாதிரி எங்கேயுமே யார் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த ஹெல்ப் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க? எப்போ தெரியுமா ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு வேல்யூ வந்துட்டு, ஒரு மார்க்கெட் வந்துட்டு, ஒரு ஒரு இடம் கிடச்சின்னு வச்சுங்க, அப்புறம் நமக்காக வந்து கதை பண்ணுவாங்க, நமக்காக வந்து காஸ்டியூம் திங்க் பண்ணுவாங்க, நமக்காக ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, நமக்காக ஸ்டைல் பண்ணுவாங்க, எப்படி டைலாக் பண்ண நமக்காக வேலை செய்வாங்க. அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப அந்த விடாப்பிடியாக இருக்கணும். ஸோ பொதுவாக நடிகர்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட அவங்கள சுற்றி இருக்க நண்பர்கள் இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்கிறவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, கடன் கேட்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி உங்ககிட்ட வந்து கேட்டு நீங்கள் கொடுக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கா, இல்லை நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு என்ன கடன் நான் படம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது வாங்கியிருக்கிறேன். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம எப்படி கடன் வாங்குறோமோ அதே அந்த சந்தோஷம் அதே மாதிரி கொடுத்துடணும். ஆனால் இப்போ வந்துட்டு நான் கடன் கொடுத்தவங்க நிறைய பேர் எனக்கு வந்து கொடுக்கல.
திருப்பி அதுக்கு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா, எல்லாருமே வந்துட்டு அந்த கடன் வாங்கினா கடத்தை கொடுத்துடணும், எப்படி வாங்குறப்போ மனநிலை இருக்கோ அதே மாதிரி கொடுத்துடணும். மற்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாக்கு போக்கு சொல்லலாம், என்ன ஏதாச்சும் டம்மியாக ஒரு பொய்யா சொல்லலாம், அப்படி தான் நிறைய பேர் 90% அப்படி தான் இருக்காங்க. ஒரு 10% தான் வாங்கின அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துடணும் அப்படி ஒரு ஆனஸ்ட்டாக இருக்கிறாங்க. அந்த ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு ஏமாற்றணும், இந்த பணத்தை கடனை வாங்கிட்டோம் அவங்கள்ட்ட கொடுக்காம ஏமாற்றணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அந்த பணத்தை வச்சு ஜாலியாக இருக்கலாம், பிடிக்கலாம், வச்சு மறுபடியும் அவன் ஜெயிக்கவே முடியாது. உங்களை பற்றி அதிகமாக அந்த டைமில் வந்த கிசு என்ன சார்? இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, நான் நிறையா வரும் என்னை பற்றி நிறைய கிசூஸ் நிறையா வரும். அதுக்கு காரணம் வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக பேச்சுலர் இல்லையா, பேசிக்காக வந்துட்டு நான் அப்பா அம்மா இல்லாதனால, எனக்கு யாரும் சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாதனால, நான் ரொம்ப யாராச்சும் என் மேலே ஒரு சின்ன என் மேலே ஒரு அக்கறையாக பேசி ஒரு சின்ன கேர் எடுத்துட்டா கூட அவங்க மேலே ஒரு லவ்னா ஒரு அஃபெக்ஷன் ஆகிடும். அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடும். நான் பேசிக்காகவே அன்புக்கு ஏங்குறவன். ஓகே ஓகே, உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப அன்புக்கு ஏங்குறவன். நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தேன். ஏன்னா அன்புக்கு ஏங்குறேன்னா, ஸ்கூலில் எல்லோரும் வந்து அப்பா அம்மா கூப்பிட்டு வருவாங்க, நாங்கள் பாட்டியை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வருவேன். அப்போ ஐயோ நமக்கு அப்பா அம்மா இல்லையே, நமக்கு அண்ணன் தம்பி இல்லையே, நம்ம சொந்தக்காரங்க யாரும் இல்லையே, நம்ம வந்து கேர் பண்ணி யாரும் இல்லையே. எனக்கு ஒரு நான்லாம் தீபாவளி பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டதே கிடையாது. நான் இட்லி தோசையெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் சார் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன். அவன் போய்ட்டு, ஓ அப்போ தான் தெரியும் மதியத்தில் சுடு சாப்பிடுவாங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் 9th படிக்கும்போது எனக்கு தெரியும். அது மாதிரி நான் ரொம்ப அன்புக்கு ஏங்குறவன். அதனால வந்துட்டு என்னை வந்து ஈஸியாக என்னை வந்துட்டு ஏமாத்திரல, லவ் பண்ண என்ன இது பண்ணிடுவாங்க. அது நிறைய நடந்துருக்குது. ஓகே, சமீபத்தில் உங்களோட இன்டர்வியூஸில் இது பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவை பற்றி பயங்கரமாக வந்து எமோஷ்னலாக ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. அவரை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. ஸோ அதற்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? என்னுடைய ஃபாதர் வந்துட்டு ஈரோடு பக்கத்தில் முளனூருங்கிற ஊர் தான் என்னுடைய வில்லேஜ். அவர் சின்ன வயசுலேயே ஹைதராபாத்து போய் அங்கே போய் எங்கள் மதர் வந்துட்டு தெலுங்கு ரெட்டியார். நான் இப்போ தான் தெரிஞ்சேன். எங்கள் ஃபாதர் வந்து தமிழ்காரங்க. கல்யாணம் ஆகி நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிச்சுட்டாங்க. பிரிஞ்சு எங்கள் அப்பா என்ன நான் 3 வயசு பையன் போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு தான் எங்கள் பாட்டிகிட்ட விட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மா நான் மீட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அது மிஸ் ஆகிட்டா. அது போனவர் வந்து அது பாட்டிகிட்டு தான் வளர்ந்தேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நான் ஹைதராபாத் போகும்போது எங்கள் அப்பா அம்மாவை எங்கே இருக்காங்க எது இருக்காங்க தேடுவேன். அந்த பழைய லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் அந்த அட்ரஸ் வச்சு எல்லாம் போய் தேடினேன். அங்கே யாருமே இல்லை, அங்கே இல்லை. இப்போ கூட சந்திரமுகி 2 ஷூட்டிங் போயிட்டு கூட நான் போய் தேடினேன். அந்த எப்பயாச்சும் பார்க்கலாம், அவங்க ஃபேமிலி யாராச்சும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஒரு டைம் என் அப்பா அம்மா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. பார்த்தா என்ன சார் கேட்பீங்க? ஏன் பையன் எனக்கு விட்டுட்டு போனேன் அப்படின்னு. ஓகே ரைட் சார். நாஸ்டாலஜிக்காக வந்து பயங்கரமான மெமரிஸ். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பின்னாடி, அந்த பாட்டுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ரெட் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ, நிச்சயம் அதை அந்த படம் வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அந்த இன்டர்வியூ வந்து நான் முடிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.